ஸ்ரீமத் பாகவதம் சதுர்த்த ஸ்கந்தம் നാലാவது സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരமான 24வது അധ്യായം. പ്രജേതസ്സുകളോട് സദസ്സിലെ നാരദർ ധ്രുവചരിതം പാടിനതായിട്ട് മൈത്രേയർ விதுரர்கிட்ட சொன்னாரே, பிரஜேதஸ்சுகள் ஆராக்கும் அப்படின்னு விதுரர் கேட்ட கேள்விகளுக்கான பதிலையாக்கும் നമ്മൾ ഇതാ பார்த்துட்டு இருக்கோம். பிரஜேதஸ்சுகளோடு முன்னோர்களை எல்லாம் பார்த்துட்டு இந்த அத்தியாயத்தில் നമ്മൾ பிரஜேதஸ்சுகளை பார்க்க போறோம். இந்த அத்தியாயத்தோடு முன்னோடியாயிட்டு, அதானது இந்த அத்தியாயத்தில் பிரஜேதஸ்சுகளோடு கதையாக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையை சொல்லறதுக்காயிட்டாக்கும் 13வது அத்தியாயத்திலேருந்து 23வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம பிரஜேதஸ்சுகளோடு முன்னோர்களை பார்த்தோம். விதுரர் கேட்ட கேள்விக்கான பதிலை நம்ம இதா பார்த்துட்டு இருக்கோம். பிரஜேதஸ்சுகளோட உத்பவத்துக்கு காரணமான முன்னோர்களை நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். இதுக்கு முன்னாலത്തെ அத்தியாயங்களில் விஜிதாஸ்வன் பிருதுவோடு മൂത്ത പുത്രനാക്കും. വിജിതാശ്വനെ രാജ്യത്തെ ഏൽപ്പിച്ചിട്ടാക്കും பிருது வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு யாத்திரையானது. அந்த விஜிதாஸ்வனோடு வம்ச பரம்பரையாக்கும் இப்ப நம்ம பார்க்க போறோம். மைத்ரேயராக்கும் விதுரருக்கு கதைகளை வர்ணிக்கிறார். அப்படிங்கிறதுனால മൈത്രേയ ഉവാച. 1வது ശ്ലോകം. വിജിതാശ്വഃ ആദിരാജ ആസീത് പൃഥുപുത്രഃ പൃഥുസ്രവാഃ യവീയേഭ്യഃ അദദാത് കാഷ്ഠ ഭ്രാതൃഭ്യഃ ഭ്രാതൃവത്സലഃ വിജിതാശ്വോതിരാജാസീത് പൃഥുപുത്ര പൃഥുർഷവാഃ യവീയേഭ്യോ ദദാത് കാഷ്ഠ ഭ്രാതൃഭ്യോ ഭ്രാതൃവത്സലാഃ. പൃഥു இங்கே பிருதுபுத்திரஹா பிருதுஸ்ரவாஹா அப்படின்னு 2 இடத்துல பிருது சொல்லப்படுறது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிருதுஸ்ரவாஹா அப்படிங்கிற அர்த்தத்தை பார்த்துட்டு ஆரம்பிக்கிறோம். பிருது அப்படின்னா ரொம்ப பெரிய, ஸ்ரவாஹா புகழோடு கூடின. பிருதுபுத்திராஹா பிருது ஸ்ரவாஹா பிருது புத்திரஹா. பிருதுவோடு புத்திரன். பிருதுவோடு புத்திரன் ആരാക്കും എന്ന് നമ്മൾ பார்த்ததாக்கும். വിജിതാശ്വഃ വിജിതാശ്വൻ ആദിരാജ. ഹൃദയുഗത്തിലെ രാജാക്കളോടെല്ലാം രാജാവായിട്ട് ചക്രവർത്തിയായിട്ട് இருக்கிற വിജിതാശ്വൻ ആസീത്.
ചക്രവർത്തിയായിട്ട് അവർ ഭവിച്ചാർ. ഭാഗവതോത്തമനാണ് പൃഥു ചക്രവർത്തി. ഭഗവാൻ കിട്ട മനസ്സ് അർപ്പിച്ചുണ്ട് വാനപ്രസ്ഥം സ്വീകരിച്ചതുക്കപ്പുറം പൃഥുവോട് പുത്രൻ വിജിതാശ്വൻ പ്രജാപരിപാലനത്തെ தொடர்ந்தார். பிராதுருவல்சலஹா சகோதரங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப பாசம் இருக்கிற விஜிதாஸ்வன் யவீயப்யஹா அவரோடு கீழே இருக்கிற விஜிதாஸ்வனுக்கு கீழே இருக்கிற பிராதுருப்யஹா സഹോദരങ്ങൾക്കായിട്ട് കാഷ്ട സാമ്രാജ്യത്തോട് ദിക്കുകളെ അതതാത് പിരിച്ചു കൊടുത്താർ. എല്ലാരും രാജാക്കളായിട്ട് ഇരിക്കട്ടും அப்படின்னு വിജിതാശ്വൻ സന്തോഷത്തോട് കൂടിയിട്ട് അവൾക്കെല്ലാം രാജ്യങ്ങളെ പിരിച്ചു കൊടുത്താർ. എന്നിട്ട് അവൾക്കെല്ലാം എപ്പിടിയാക്കും அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆജ്ഞകളെ കൊടുത്തിട്ടുണ്ട്. ചക്രവർത്തിയായിട്ട് രാജാക്കളോടെല്ലാം രാജാവായിട്ട് ചക്രവർത്തിയായിട്ട് വിജിതാശ്വൻ அப்படிங்கிற സമ്രാട്ട് പരിപാലനം பண்ணினார். രണ്ടാമത്തെ ശ്ലോകം ഹര്യക്ഷായ ആദിശത് പ്രാചീം ധൂമ്രകേശായ ദക്ഷിണാം പ്രതീചീം വൃഗസംജ്ഞായ തുര്യാം ദ്രവിണസേ വിഭുഃ ഹര്യക്ഷായാദിശത് പ്രാചീം ധൂമ്രകേശായ ദക്ഷിണാം പ്രതീചീം വൃഗസംജ്ഞായ തുര്യാം ദ്രവിണസേ വിഭുഃ. പ്രാചീം കാഷ്ട സാമ്രാജ്യത്തോട് കിഴക്ക് ഭാഗം ഹര്യക്ഷായ ஆதிஷது ஹரியக்ஷன் அப்படிங்கிற சகோதரனுக்கு கொடுத்தார். കിഴക്ക് ദിക്കോട് അധികാരം ഹര്യക്ഷനുക്ക് കൊടുത്താർ. ദക്ഷിണാം കാഷ്ട തെക്ക് ദിക്കോട് അധികാരം ധൂമ്രകേശായ ധൂമ്രകേശൻ அப்படின்னு பேர் இருக்கிற தம்பிக்கு கொடுத்தார். ஆதிஷது கொடுத்தார். பிரதீஜீம் காஷ்டா மேற்கு திக்கோடு அதிகாரம் பிருகா பிருகன் அப்படின்னு சம்ஞாய பேர் இருக்கிற சகோதரனுக்கு ஆதிஷது கொடுத்தார். விபுஹு சிரேஷ்டனான ഗംഭീരവാനാன വിജിതാശ്വൻ அப்படிங்கிற സമ്രാട്ട് തുര്യാം കാഷ്ടാം നാലാവത് ദിക്ക് 3 ദിക്കുകളെ ഇപ്പൊ കൊടുത്തു മുടിച്ചാച്ച്. കിഴക്ക് തെക്ക്
மேற்கு இப்படின்னு 3 திக்குகளை கொடுத்தாச்சு. அதனால துர்யாம் கஷ்டம் 4வது திக்கு வடக்கு திக்கு. அந்த உத்தர திக்கோடு அதிகாரத்தை திரவிணசே ஆதிஷது, திரவிணன் அப்படிங்கிற பேர் இருக்கிற தம்பிக்கு கொடுத்தார். இப்படி சாம்ராஜ்யத்தோடு சம்ராட் ஆயிட்டு இருக்கிற, சக்கரவர்த்தி ஆயிட்டு இருக்கிற பிருதுபுத்திரன் விஜிதாஸ்வன் 4 டைரக்ஷனுகளோடு அதிகாரங்களை 4 சகோதரர்களுக்காயிட்டு வீதிச்சு கொடுத்தார். மூணாவது ஸ்லோகம். அந்தர்தானகதிம் சக்ராத் லப்த்வா அந்தர்தான சம்ஞிதஹ அபத்யத்ரயம் ஆதத்த சிகண்டின்யாம் சுசம்மதம். அந்தர்தானகதிம் சக்ராத் லப்த்வாந்தர்தான சம்ஞிதா அந்தர்தானகதிம் சக்ராத் லப்த்வாந்தர்தான சம்ஞிதா அபத்யத்ரயமாதத்த சிகண்டின்யாம் சுசம்மதம். இந்திரன் கிட்டேந்து அந்தர்தான வித்யை கிடைச்சு, அதனாலேயே விஜிதாஸ்வன் அந்தர்தானன் அப்படிங்கிற பேரில ஃபேமஸ் ஆனார். அப்படி அந்தர்தானன் அப்படின்னு ஃபேமஸ் ஆன விஜிதாஸ்வனுக்கு சிகண்டினி அப்படிங்கிற மனைவியில லோக பிரசித்தர்களான 3 புத்திரர்கள் ஜனிச்சா. சக்ராத் இந்திரன் கிட்டேந்து விஜிதாஸ்வனுக்கு அந்தர்தான கதி, நின்ன இடத்துல காணாம போற, அடுத்தவாளோடு ஸ்தூலமாயிருக்கிற கண்களால பார்க்கறதுக்கு சாதிக்காத்த ரூபத்தை மறைக்கிறதான வித்யை அந்தர்தான வித்யை லப்த்வா கிடைச்சிட்டு. அந்தர்தான சம்ஞிதஹ அந்தர்தானன் அப்படின்னு பேரு அவருக்கு கிடைச்சது. பிருதுவோடு 100வது அஸ்வமேத யாகத்துல யாகாஸ்வத்தை பல தடவை திருடிண்டு போன இந்திரனோடு பின்னால ஓடி ஓடி போய் பல தடவை யாகாஸ்வத்தை மீட்டெடுத்து இந்திரனை கொல்லாதக்கு திரும்ப அனுப்பிவிட்ட விஜிதாஸ்வன் இந்திரனை தோக்கடிச்சு அஸ்வத்தை திரும்ப கொண்டு வந்ததை நம்ம பார்த்ததாக்கும். விஷ்ணுவோடு கூட இந்திரனும் சௌஹൃദத்துக்காயிட்டு பிருதுவோடு முன்னால வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்ததாக்கும். இந்திரனை கொல்லாம விட்டதுனால இந்திரன் திரும்ப தேவலோகத்துக்கு போறதுக்கு முன்னால இந்திரனை தோக்கடிச்ச விஜிதாஸ்வனை புகழ்த்தி சௌஹൃദ சூചகமாயிட்டு அந்தர்தான வித்யை அவர் സ്വമേധയാ உபதேசிச்சு கொடுத்தார். அதனாலேயே விஜிதாஸ்வனுக்கு அந்தர்தானன் அப்படிங்கிற பேரும் கிடைச்சது. அந்தர்தானன் அப்படின்னு ஃபேமஸ் ஆன விஜிதாஸ்வனுக்கு சிகண்டினி அப்படிங்கிற மனைவியில சுசம்மதம் ரொம்ப சிரேஷ்டர்களான விஜிதாஸ்வனோடு குணங்களோடு கூடின 3 அபத்யா புத்திரர்களை ஆதத்தா சிருஷ்டிச்சார் விஜிதாஸ்வன். 3 புத்திரர்கள் உண்டாச்சு அப்படின்னு அர்த்தம். 4வது ஸ்லோகம். பாவகஹ பவமானஹ ச
शुचिः इति अग्नयः पुरा वसिष्ठशापाद् उत्पन्नाः पुनः योगगतिं गताः पावकपवमानश्च शुचिरित्यग्नयः पुरा वसिष्ठशापादुत्पन्ना पुनर्योगगतिं गताः. വസിഷ്ഠ ശാപത്താല് അഗ്നിപുത്രர்களான പാവകൻ, പവമാനൻ, ശുചി இப்படி இருக்கிறவாளாக்கும் விஜிதாஸ்வ புத்திரர்களாயிட்டு ஜனிச்ச ஃபேமஸான அந்த 3 பேர். പാവകഃ പാവകൻ, പവമാനഃ പവമാനൻ, ശുചിഃ ച ശുചിയും ആയിരുന്ന பிருதுபுத்திரன் விஜிதாஸ்வனுக்கு விஜிதாஸ்வன் அப்படிங்கிற அந்தர்தானனுக்கு ശിഖണ്ഡിനിയില ജനിച്ച 3 പുത്രர்கள். அந்த புத்திரர்கள் புரா முன்னால once upon a time வசிஷ்ட சாபாது வசிஷ்ட முனியோட சாபத்தால அந்த சாபம் காரணமாயிட்டு இப்போ இங்க வந்து பிறந்தவாளாக்கும். പുനഃ ജനിച്ചതുക്ക് അപ്പുറം മനുഷ്യர்களாயிட்டு ജനിച്ചതുக்கு അപ്പുറം അവൾക്ക് ശാപമോക്ഷം കിടച്ചതാല് യോഗഗതിം ഗതാഹ യോഗികളായിട്ട് ഭവിച്ച. പ്രജാപരിപാലനത്തിലെയോ പ്രജാസൃഷ്ടിയിലെയോ இந்த 3 பேருக்கும் താല്പര്യം ഉണ്ടാകலை. யோகிகளாயிட்டு பவிச்ச. அதுக்கப்புறமா அவளுக்கு முக்தி கிடைச்சது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸும் அவளுக்கு அதுக்கப்புறமா உண்டாகலை. 5வது ஸ்லோகம். அந்தர்தானஹ நபஸ்வத்யாம் ஹவிர்தானம் அவிந்தத யஹ இந்திரம் அஸ்வஹர்த்தாரம் வித்வான் அபி ந ஜக்னிவான். அந்தர்தானோ நபஸ்வத்யாம் ஹவிர்தானமவிந்தத ய இந்திரமஸ்வஹர்த்தாரம் வித்வானபி ந ஜக்னிவான். വിദ്വാനാക്കുന്ന കൂടിയും യാഗ അശ്വത്തെ തിരുടിന ഇന്ദ്രനെ കൊല്ലാതക്കി ചുമ്മാ വിട്ടിട്ടാരേ വിജിതാശ്വൻ. அதனாலேயே அந்த விஜிதாஸ்வனுக்கு அந்தர்தானன் அப்படிங்கிற புகழ கொடுத்தார் இந்திரன். அப்படி இருக்கிற அந்தர்தானன் அப்படிங்கிற விஜிதாஸ்வனுக்கு நபஸ்வதி அப்படிங்கிற மனைவியில ஹவிர்தானன் அப்படிங்கிற புத்திரன் ஜனிச்சார். அந்தர்தானஹா விஜிதாஸ்வன் அப்படிங்கிற பிருதுபுத்திரனான அந்தர்தானன். நபஸ்வத்யாம் நபஸ்வதி அப்படிங்கிற பத்னியில ஹவிர்தானம் அவிந்ததா ஹவிர்தானன் அப்படின்னு பேர் இருக்கிற
புத்திரன் உண்டாச்சு. அப்படி ஆக்குமானா விஜிதாஸ்வன் அப்படிங்கிற அந்தர்தானன் அப்படிங்கிற பிருதுபுத்திரனுக்கு, சிகண்டினி அப்படிங்கிற மனைவியில 3 புத்திரர்களும், നഭസ്വതി அப்படிங்கிற மனைவியில 1 புத்திரனும், அப்படி மொத்தம் 4 புத்திரர்களாக்கும் ജനിച്ചത്. 2 மனைவிகளிലായിട്ട് 4 புத்திரர்கள் ജനിച്ചതിനാல நாலு புத்திரர்கள் அப்படின்னு பார்த்தோம். சிகண்டினியில ஜனிச்ச 3 புத்திரர்களும் யோககதியை பிராபிச்சா அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் நபஸ்வதியில ஜனிச்ச புத்திரனாக்கும் ஹவிர்தானன். புத்திரர்கள் 4 പേരും ഒന്നുക്കൊന്ന് கொஞ்சம் கூட ശ്രേഷ്ഠதை കുറയാதவாளாയിട്ട് ഉത്തമர்களாയിട്ട് இருந்தா. യഹ ഏതൊരു വിജിതാശ്വനാക്കുമോ ഇന്ദ്രം ഇന്ദ്രനെ வித்வானபி எல்லாம் தெரியும்னா கூடியும், அதானது இந்திரனாக்கும் இந்த மாதிரி ஆகாசத்தை எல்லாம் திருடிண்டு போறான் அப்படின்னு தெரியும்னா கூடியும், அஸ்வஹர்த்தாரம் யாக குதிரைய திருடின இந்திரனை ந ஜக்னிவான் கொல்லல. அதனால குஷியான இந்திரன் அந்தர்தான வித்யைய விஜிதாஸ்வனுக்கு உபதேசிச்சார். ஆரையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற நல்ல குணம் இருக்கிற விஜிதாஸ்வன் இப்போது இதா சம்ராட்டாக்கும். 2 மனைவிகள் 4 குழந்தைகள் எல்லாம் இருக்கிற சம்ராட்டு. அவரோடு புத்திரர்கள் 4 பேரும் ரொம்ப ரொம்ப சத்குணம் இருக்கிறவாளாக்கும். புண்ணியாத்மாவான பிருதுவோடு புத்திரனில ஆக்கும். பாவகன் பவமானன் சுஜி இப்படி இருக்கிற அக்னிகள் வசிஷ்ட சாபத்தால வந்து பிறந்ததும் யோகிகள் ஆனதும். வசிஷ்டரோடு குரு அப்படின்னு பார்த்தானா பிரம்மாவாக்கம். வியாசர் வசிஷ்டரோடு கொள்ளு பேரனாக்கும். வியாசரோடு அப்பா பராசர மகர்ஷி. പരാശര മഹർഷിയോട് പുത്രൻ വ്യാസർ. വ്യാസരോട് പുത്രൻ ശ്രീശുകൻ. வியாசர் வசிஷ்டரோடு கொள்ளுப்பேரர் அப்படின்னு பார்க்கிறத. வசிஷ்டரோடு புத்திரர் சக்தி மகர்ஷி, அவரோடு புத்திரன் பராசரன், அவரோடு புத்திரர் வியாசன், அவரோடு புத்திரர் ஸ்ரீசுகர் இப்படின்னு போறது. வசிஷ்டராருன்னு பார்த்ததாக்குமே வேறொന്നുമില്ല. വിജിതാശ്വ പുത്രൻ ഹവിർദാനനും പുണ്യാത്മാവുതാൻ. ഹവിർദാനനോട് അമ്മയോട് പേരാക്കും നഭസ്വതി. ലോകപാലர்களான தேவர்களை கூடியும் சபிக்கிறதுக்கான தபோபலம் வசிஷ்டர், துர்வாசா, அகஸ்தியர் இப்படி இருக்கிற ரிஷீஸ்வரர்களுக்கு உண்டு.
മഹാഭാരത കഥയിലെ മുഖ്യ കഥാപാത്രമാണ് ഭീഷ്മരോട് ഉത്ഭവത്തെ നമ്മൾ ഭാഗവതത്തോട് ആരംഭത്തിൽ பார்த்ததாக்கும். അഷ്ടവസുക്കളിലെ ഒരുത്തരാക്കും ഭീഷ്മർ. വസിഷ്ഠ ശാപത്താലെയാക്കും അവര് ഗംഗാദേവിയോട് പുത്രനായിട്ട് ജനിച്ചത്. சந்தனுவுக்கு கங்காதேவியிலே பிறந்த புத்திரனாக்கும் பீஷ்மர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். விதுரரோடு ஜனனத்துக்கு அம்பிகையோடு தாசிக்கு தபோபலத்தால வீரியம் கொடுத்த வியாச பகவானோடு அம்மை முக்குவ ஸ்திரியான சத்தியவதியும் ഭീഷ്മരോട് പിതാവാன ശന്തനുവും திருமணம் பண்ணிண்டு அவளுக்கு பிறந்த சித்ராங்கதன் விசித்திரவீரியன் இப்படி இருக்கிறவாளில சித்ராங்கதன் அப்படிங்கிற பேரிலேயே இருக்கிற கந்தர்வனால சித்ராங்கதன் கொல்லப்பட்டார். விசித்திரவீரியனுக்கு பீஷ்மர் காசி ராஜ்யத்திலிருந்து பலமாயிட்டு கொண்டு வந்து கொடுத்த மனைவிகள் அம்பிகையும் அம்பாலிகையும். விசித்திரவீரியன் ക്ഷയരോഗത്താല കുഴന്തകളില്ലാതൊക്കെ ഇറന്നു പോനോണ് വംശവർദ്ധനയ്ക്കായിട്ട് സത്യവതി മുതല്ല സമീപിച്ചത് ഭീഷ്മരെയാക്കും. നിത്യബ്രഹ്മചാരിയായിട്ട് ശപഥം ചെഞ്ചതാല് എന്നാൽ അതുക്ക് സാധിക്കാതെ அப்படின்னு ഭീഷ്മർ സത്യവതിയിட்ட சொன்னார். സത്യവതിയോട് പുത്രനും അതാണത് സത്യവതിക്കും പരാശരമുനിക്കും ഉണ്ടാന പുത്രർ വ്യാസരെ സത്യവതി കൂപ്പിട്ട് വരുത്തിന. എന്നിട്ട് ഹെൽപ്പ് കേട്ട പല ദിവ്യ സിദ്ധികളും ഇരിക്കുന്ന വ്യാസർ അവരോട് തപോബലത്താല് ശാരീരിക ബന്ധം വഴി അല്ലാതെക്ക് തപോബലത്താല് അംബികയ്ക്ക് ധൃതരാഷ്ട്രർ, അംബാലികയ്ക്ക് പാണ്ഡു, அம்பிகையோடு தாசிக்கு விதுரர் இப்படின்னு புத்திரர்களை கொடுத்தார். அப்படி குருவம்சத்தை நிலநாட்டினார். பீஷ்மர் அஷ்டவசுக்களில் ஒருத்தராக்கும். பீஷ்மர மாதிரி வசிஷ்ட முனியோடு சாபம் கிடைச்சு இருக்கிற 3 அக்னிகளாக்கும். இங்க விஜிதாஸ்வன் அப்படிங்கிற അന്തർധാനനോട് പുത്രர்களായിട്ട് ജനിച്ചതും யோகீஸ்வரர்களாயிட்டு തീർന്നതും. விஜிதாஸ்வனுக்கு நபஸ்வதி அப்படிங்கிற மனைவியில பிறந்த புத்திரனாக்கும் ஹவிர்தானன். யஜ்ஞ தால்பரியம் ரொம்ப கூடுதல் இருக்கிற ஹவிர்தானன். அந்த ஹவிர்தானன் வழியாவாக்கும் നമ്മളിപ്പോ ഇനി അടുത്ത കഥകൾക്ക് പോறோம்.